வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் விரிவாக்க பணிகளை விவரிக்கின்றார் இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் செந்தூர்குமரன் அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. தீவனப்புல் வெட்டும் இயந்திரத்தின் பயன் மற்றும் செயல்பாடுகளை விளக்குகிறார் விருதுநகர் ராமசாமிபுரம் கிராம வேளாண்மையாளர் ஆர் அழகர் சுவாமி அவர்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், திருவண்ணாமலை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து இன்றைய கால்நடை பகுதியில் காடை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளை பொருட்களின் இன்றைய விலை நிலவரம். ஈரோடு சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கால்நடை வளர்ப்போர் கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் அளித்திடவும் அதன் மூலம் கால்நடை வளர்ப்பிற்கான செலவினத்தை கட்டுக்குள் வைத்திருக்கவும் பயன்படுவது தீவன புல் வெட்டும் கருவியாகவும். இக்கருவியின் பயன்களை பற்றியும் அதனின் அமைப்பு பற்றியும் விளக்குகின்றார் விருதுநகர் மாவட்டம் ராமசாமிபுரம் கிராம வேளாண்மையாளர் ஆர் அழகர் சுவாமி அவர்கள். வேளாண்மை பொறியியல் துறை மூலம் இந்த புல்வெட்டும் கருவியை நான் வாங்கியிருக்கிறேன். நான் ஒரு சிறு விவசாயி. 5 ஏக்கர் நிலம் எனக்கு உள்ளது. ஒரு 5 பசுமாடு வைத்திருக்கிறேன். 10 வெள்ளாடுகள் வைத்திருக்கிறேன். அதனால் இந்த புல் வெட்டும் கருவியின் மூலமாக ஒரு ஆள் 4 ஆள் செய்யக்கூடிய வேலையை ஒரு ஆளையும் அறுத்து கொண்டு போட்டு வெட்டி மாட்டுக்கு போட்டுடலாம். அதனால் ஒரே 5 மாடை பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு சிரமம் இல்லாமல் பார்த்துக்கிறலாம். ஆட்டுகளுக்கும் பெரிய புல்லுகளை கொண்டு வந்து வெட்டி இதில் மிஷினில் போட்டு வெட்டினா ஆட்டுகளுக்கும் கிடைக்குது. சில பேர் வந்து இந்த நித்திய நீதிகளை வெட்டுறதுக்காக வாடகைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனாலையும் எனக்கு நல்ல வருமானம் வருது. இதனால் எனக்கு பல வகையிலையும் பல நன்மைகள் உண்டு. நான் இந்த புல் வெட்டுற மிஷின் வாங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து தட்டை வந்து ரொம்ப கழிவுகளாகிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கழிவுகள்லாம் இப்போ வர்றது கிடையாது. 100க்கு 100 நம்ம கட் பண்ணி போட்டோம்னா மாடு அப்படியும் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ருது. அதனால் எந்த வேஸ்ட்டும் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி புல்லை வெட்டி நாங்கள் ஆட்டுக்கு கொடுக்குறோம். ஆட்டுக்கு கொடுத்தாலும் அந்த மாதிரி வேஸ்ட் இல்லாமல் எல்லா புல்லையுமே ஆடும் சாப்பிட்ருது. அதனால் எந்த விதமான வேஸ்ட்டும் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா 5 ஆள் செய்கிற வேலையை ஒரே ஆள் கொண்டு வந்து தட்டையை பக்கத்துலேருந்து கட் பண்ணி போட்டு ஒரே ஆள் ஒரு 10 நிமிஷத்தில் மின்சாரத்தில் போட்டு டபக்குன்னு அடித்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சு போகும். ஒரு குவியலாக போட்டுக்கிட்டு ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு தட்டு வச்சுருக்கோம். அந்த தட்டில் அள்ளி போட்டுருவோம். அது ஒரு மாட்டுக்கு ஒரு தட்டு, ஒரு நாளைக்கு ஒரு இத்தனை 7 தட்டு 8 தட்டுன்னு கணக்கு வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு மட்டும் வெட்டி வச்சுக்கிடுவோம். வெட்டி வச்சுட்டு அப்பைக்கப்போ அள்ளி போட்டுருவோம். இதில் இடையில யாராவது வந்து 1-2 பேர் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு வாடகைக்கு ஏதாவது 1-2 பேர் வந்து கேட்டாங்கன்னா ஒரு நாள் 2 நாளைக்கு போவாங்க, வாடகை கொடுத்துருவாங்க. இல்லைன்னா இங்கேயே கொண்டு வந்து வெட்டி எடுத்துட்டும் போயிடுவாங்க. அதுலேயும் ஒரு விதமான லாபம் நமக்கு கிடைக்குது. மேலும் விவரம் பெற ஆர் அழகர் சுவாமி அவர்களை 090474246
75 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் திருவண்ணாமலை, நாமக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. திருவண்ணாமலை மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது நிலவும் வறண்ட வானிலையால் காய்கறி பயிர்களில் சாறு உறிஞ்சும் பூச்சியின் தாக்குதல் உள்ளது. இதனை கட்டுப்படுத்த வேப்பங்கொட்டை சாறு 5% என்ற அளவில் தெளிக்கவும். நிலக்கடலையில் உள்ள புகையிலை புழுவினை கட்டுப்படுத்த இமிடாக்ளோபிரைட் 17.8% SL 50 மில்லி அல்லது குயினால் பாஸ் 25% EC 560 மில்லி 1 ஹெக்டருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். நெல்லில் உள்ள பாக்டீரியா இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைட் 77 WP-னை 1 ஹெக்டருக்கு 1.25 கிலோ என்ற அளவில் தெளிக்கவும். வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகளுக்கு குடற்புழு நீக்க மருந்தினை கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின்படி தருவும். கறவை மாடுகளுக்கு வெப்பம் அதிகம் உள்ள நேரத்தில் குளிர்ந்த நீரை தெளிப்பதன் மூலம் வெப்ப தாக்கத்திலிருந்து பாதுகாக்கலாம். நாமக்கல் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. தற்போது நிலவும் அதிகபட்ச வெப்பத்தால் கோழிகளுக்கு வெப்ப அழற்சி ஏற்பட வாய்ப்புள்ளது. கோழிகள் இவ்வெப்பத்திற்கு மயக்கமடையாமல் இருக்க குளிர்ந்த நீரை கோழிகளுக்கு தரவும். செயற்கை முறை நீர் தெளிப்பான் மூலம் நீரை தெளிப்பதும் அதிக வெப்பத்தை குறைக்க உதவும். குடிநீரில் தாது உப்புகள் மற்றும் தரமான வைட்டமின் C கலந்து தரப்பட வேண்டும். இரவு மற்றும் அதிகாலை வேளைகளில் கோழிகள் தீவனம் எடுப்பதை ஊக்குவிக்கவும். அதிகபட்சமான வெப்பநிலை உள்ளதால் வேம்பில் பூக்கள் அதிக அளவில் பூத்து உள்ளது. இப்பகுதிகளில் தேனீ பெட்டிகள் வைப்பதன் மூலம் கூடுதல் வருவாயினை வேளாண்மையாளர்கள் பெற இயலும். மேலும் தேனீக்கள் மூலம் தோட்டக்கால் சாகுபடியில் 30% மகசூலும் அதிகரிக்கும். ஈரோடு மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. முக்கிய பயிர்கள் கரும்பு, வாழை, காய்கறி, நெல், எள் மற்றும் மஞ்சள். வறண்ட வானிலை தொடர்ந்து நிலவும் என்பதால் தென்னை மரத்திற்கு நாளொன்றுக்கு 100 லிட்டர் நீரை பாய்ச்சவும். வெப்ப அளவு உயரும் நேரங்களில் காலை 9 மணி முதல் 4 மணி வரை கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய கால்நடை பகுதியில் காடை வகைகளும் மற்றும் பயன்களும். காடை இனங்கள்: நியூசிலாந்து காடை, பாப் வெள்ளை காடை, சைனா காடை, மடகாஸ்கர் காடை, கலிபோர்னியா காடை, நியூ கினியா காடை, ஜப்பானிய காடை. காடை வளர்ப்பு. காடை வளர்ப்பு தமிழ்நாட்டில் பிரபலமாகிக் கொண்டு வருகிறது. காடைகள் பெரும்பாலும் இறைச்சிக்காக வளர்க்கப்படுகின்றன. டெல்லி, சென்னை, பெங்களூரு, திருச்சி, மதுரை மற்றும் கோவை போன்ற மாநகரங்களிலும் தமிழகத்தின் ஏனைய நகரங்களிலும் காடை வளர்ப்பு பண்ணைகள் பெருமளவில் நடத்தப்படுகின்றன. இறைச்சி காடை வளர்ப்பின் முக்கிய அம்சங்கள்: மிக குறைந்த இடத்தில் அதிக எண்ணிக்கையில் ஜப்பானிய காடையை வளர்க்கலாம். கோழி வளர்ப்பினை போன்று அதிக அளவில் முதலீடு தேவையில்லை. இத்தொழிலில் குறைந்த மூலதனத்துடன் சிறிது பயிற்சி பெற்ற யாரேனும் ஈடுபடலாம். ஜப்பானிய காடைகளுக்கு நோய் எதிர்ப்பு திறன் அதிகம். இதனால் எந்த ஒரு தட்பவெப்ப நிலையிலும் காடைகள் நன்கு வளர்கின்றன. கோழிகளைப் போல் பல தடுப்பூசிகள் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜப்பானிய காடைகள் 5 முதல் 6 வாரத்திற்குள் விற்பனைக்கு தயாராகிவிடுகின்றன. இதனால் முதலீடு செய்த குறைந்த நாட்களிலேயே லாபத்தை பெற முடியும். ஜப்பானிய காடை 6 வார காலத்தில் அதிகபட்சமாக 500 கிராம் எடை அளவே தீவனம் உட்கொள்வதால் தீவன செலவு அதிகமின்றி குறைந்த முதலீட்டில் காடை வளர்ப்பை மேற்கொள்ள முடிகிறது. ஜப்பானிய காடை இறைச்சி. சுத்தம் செய்யப்பட்ட காடை இறைச்சியின் எடை உயிருள்ள காடை எடையில் சுமார் 65 முதல் 70% வரை இருக்கும். சுமார் 140 கிராம் எடை உள்ள காடையை சுத்தம் செய்தால் 100 கிராம் எடையுள்ள இறைச்சி கிடைக்கும். காடை இறைச்சி மிகவும் சுவையாக இருப்பதால் நல்ல விற்பனை விலை கிடைக்கின்றது. காடை இறைச்சியில் அதிகம், அதாவது 20.5% புரதமும் குறைந்த அளவான, அதாவது 5.8% கொழுப்பும் இருப்பதால் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஏற்ற உணவாய் கருதப்படுகிறது. ஜப்பானிய காடை விற்பனை. ஒரு காடை வளர்ப்பிற்கு ரூபாய் 7 வீதம் செலவாகும். ஒரு நாள் காடை குஞ்சு ரூபாய் 2 ஆகும். தீவனம் அதிகபட்சமாக 450 கிராம் கொடுக்க வேண்டியிருப்பதால் ரூபாய் 5 ஆகும். மற்றைய செலவு 50 காசு ஆக மொத்தம் 7 ரூபாய் 50 காசுக்கு ஒரு காடையை உற்பத்தி செய்து ரூபாய் 9க்கு விற்கலாம். ஆகவே ஒரு காடை வளர்ப்பு மூலம் 1 ரூபாய் 50 காசு கிடைக்க வாய்ப்புள்ளது. காடையை இறைச்சிக்காக விற்பனை செய்தால் அதிக லாபம் கிடைக்கும். மேலும் விவரம் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்த்து பயன்பெறலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும்.
சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். தொடர்வது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். சோளம் சிவப்பு இதர ரகம் திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1900 ரூபாய்க்கும், மக்காசோளம் இதர ரகம் அந்தியூரில் குறைந்தபட்சமாக 1400 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1469 ரூபாய்க்கும், பெதப்பம்பட்டியில் குறைந்தபட்சமாக 1530 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும், நெல் இதர ரகம் கெங்கவள்ளியில் குறைந்தபட்சமாக 6900 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7100 ரூபாய்க்கும், கமுதியில் குறைந்தபட்சமாக 1380 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1450 ரூபாய்க்கும், நெல் ஏடிடி 37 ரகம் சேத்துப்பாட்டில் குறைந்தபட்சமாக 1021 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1389 ரூபாய்க்கும், தியாகதுர்க்கத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1014 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் திண்டிவனத்தில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 2109 ரூபாய்க்கும், விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமாக 1961 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் பன்ருட்டியில் குறைந்தபட்சமாக 4679 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4759 ரூபாய்க்கும், தேனியில் 3900 ரூபாயிலிருந்து 4030 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் கடலூரில் குறைந்தபட்சமாக 6425 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7531 ரூபாய்க்கும், சேவூரில் குறைந்தபட்சமாக 4200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 5250 ரூபாய்க்கும், உளுந்து இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக 10639 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 12189 ரூபாய்க்கும், செம்பனார் கோவிலில் குறைந்தபட்சமாக 9780 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 9980 ரூபாய்க்கும், தட்டைப்பயிறு இதர ரகம் விருத்தாச்சலத்தில் குறைந்தபட்சமாக 3012 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4162 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் இதர ரகம் கொளத்தூரில் குறைந்தபட்சமாக 10,000 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 12,000 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்சமாக 10,700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 13,000 ரூபாய்க்கும், தேங்காய் இதர ரகம் நத்தத்தில் குறைந்தபட்சமாக 2,550 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2,800 ரூபாய்க்கும், கோபால்பட்டியில் குறைந்தபட்சமாக 2,500 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 2,850 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி சேலத்தில் குறைந்தபட்சமாக 8680 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 9560 ரூபாய்க்கும், ஈரோட்டில் குறைந்தபட்சமாக 8476 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 10200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஈரோடு சம்பத் நகர் உழவர் சந்தையில் காய்கறி வகைகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 17 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 1000 ரூபாய்க்கும், கனகாமரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1 கிலோ 1250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி தொடர்வது வேளாண் வானிலை. மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸாகவும்,
காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 65.7%ஆகவும் காற்றின் வேகம் மணிக்கு 3.7 கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17%ஆகவும் மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 35.6 டிகிரி செல்சியஸாகவும் மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும் சூரிய கதிர்வீச்சு 515.3 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும் வளிமண்டல அழுத்தம் 966.5 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1.2 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை ஏதுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. இன்றைய காலகட்டத்தில் வேளாண்மையாளர்களுக்கு வேளாண் அறிவியல் நிலையங்கள் ஆற்றும் பணி மிகவும் மகத்தானது. வேளாண்மைக்கு தேவையான புதிய தொழில்நுட்பங்கள், புதிய சாகுபடி முறைகள் மற்றும் இதர பயன் தரும் தகவல்களை வேளாண் அறிவியல் நிலையங்கள் அளித்து வருகின்றன. இதன் அடிப்படையில் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையம் ஆற்றும் பணிகளை விவரிக்கின்றார் இந்நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ். செந்தூர்குமரன் அவர்கள். தோட்டக்கலைன்னு பார்த்தோம்னா உயர் தொழில்நுட்பங்கள், அதாவது நிறைய ரகங்கள் விவசாயிகளுக்கு தெரியாத நிலையில் இருக்குது. அந்த உயர் ரகங்களை இந்த உதாரணத்துக்கு மிளகாய் பயிர் எடுத்துக்கொண்டால், மிளகாய் பயிர் இந்த மாவட்டத்தில் 2885 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் விவசாயம் மானாவாரியாகவும் இரவே பயிராகவும் சாகுபடி பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வகையில் பார்த்தோம்னா நிறைய விவசாயிகளுக்கு உயர் ரகங்கள் தெரியாத ஒரு நிலை இருக்குது. அப்போ கோயம்புத்தூரிலிருந்து வெளியிடப்பட்ட CH1 அப்படிங்கிற அந்த கலப்பின ரகத்தை பயிரிட்டால் நிறையா மகசூல் கிடைக்கும். கிட்டத்தட்ட 40 டன் ஒரு ஹெக்டேருக்கு 40 டன்னிலிருந்து 50 டன் வரைக்கும் கிடைக்குங்கிற அந்த தகவலை நாங்கள் நிலைய பயிற்சிகள் வாயிலாகவும், அதே மாதிரி அந்த பவர் பாயிண்ட் சொல்லப்படக்கூடிய அந்த ஒளி மூலமாகவும் அவங்களுக்கு காண்பிக்கிற பொழுது அவர்கள் அது நல்ல கன்வின்ஸ் ஆகி அந்த மாதிரி உயர் ரகங்களை கடைபிடிப்பதற்கான வகை செய்ய இந்த நிலைய பயிற்சிகள்லாம் உதவிகரமாக இருக்குது. அந்த நிலைய பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வேளாண் அறிவியல் நிலையத்தில் 5 வல்லுநர்கள் இருந்தாலும் கூட முக்கிய பணிகளை தாங்கி இந்த 5 வல்லுநர்களோட 5 துறைகளும் செயல்பட்டு இருக்குது. அப்போ முக்கிய பணிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிலைய பயிற்சி, கலை பயிற்சி சொன்னது போல் முதல்நிலை செயல் விளக்க திட்டம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தால் முழு நிதி உதவியோடு இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். நாங்கள் இது எப்படின்னா அந்த திட்டங்கள் முதல்நிலை செயல் விளக்க திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த முதல்நிலை செயல்கள் திட்டம் பயிற்சிகள் எடுத்ததுக்கப்புறம் ஒரு விவசாயி வந்து இந்த ரகம் நல்லா இருக்குது அல்லது இந்த மாடுகளுக்கான இந்த தொழில்நுட்பம் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை வந்து முதல்ல அந்த தொழில்நுட்பத்தை பரப்புரை செய்வதற்கு வந்து அந்த தொழில்நுட்பங்கள் பல்கலைக்கழகத்திலிருந்து நாங்கள் பெறப்பட்டு அதை வந்து விவசாயிகளுக்கு இந்த மாவட்டத்திற்கு அது உகந்ததாக இருக்கிறதா, அப்படி என்றால் அந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு பரிச்சாத்தியமாக ஒரு 5-6 விவசாயிகளையோ 10 விவசாயிகளையோ நாங்கள் வந்து தெரிவு பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் வந்து முதல்ல செஞ்சு காமிப்போம். உதாரணத்துக்கு ஒரு ரகம், அதாவது மிளகாயில் வந்து இந்த ரகம் கோயம்புத்தூர் கலப்பின ரகம் 1 அப்படிங்கிற ரகம்னா அந்த ரகத்தை வந்து விவசாயிகள் வயலில் நேரடியாக ஒரு 50 சென்ட்லையோ இல்லாட்டி 1 ஏக்கர் பரப்பளவிலையோ 5-6 விவசாயிகளை இணைத்து அவங்களுடைய பாரம்பரிய ரகத்தையும் ஒப்பிட்டு நாங்கள் வந்து கலப்பின ரகத்தையும் ஒப்பிட்டு நாங்கள் ட்ரையல் பண்ணிகிட்ருப்போம். அப்போ அந்த ட்ரையலுடைய விளைவு என்னென்னு பார்த்தோம்னா அவங்களுக்கே வந்து சீயிங் இஸ் பிலீவிங் சொல்கிற மாதிரி கண்கூட வந்து அவங்களுடைய வழக்கமான கலப்பின ரகங்களுக்கும் இந்த மாறுபட்ட உயர் தொழில்நுட்ப விளைவில் வந்த ரகங்களும் எவ்வாறு அந்த மகசூலை கொடுக்கின்றன, அதில் உள்ள பிரச்சனைகளை வந்து எவ்வாறு எளிதாக விவசாயிகள் வந்து தீர்க்க முடிகிறது அப்படிங்கிறத வந்து அறிவியல் பூர்வமாக வேளாண் அறிவியல் விஞ்ஞானிகள் வந்து போய் காமிக்கிறதுனால அவர்களுக்கு வந்து உயர் தொழில்நுட்பம் மூலம் வந்த ரகங்களில் வந்து நல்ல மகசூல் எடுத்ததுக்கப்புறம் இந்த ரகங்களை துறைகள் வாயிலாக, உதாரணத்துக்கு வேளாண்மை துறையோ தோட்டக்கலை துறையோ கால்நடை பராமரிப்பு துறையோ அந்த தொழில்நுட்பங்களையும் ரகங்களையும் மேலும் பரப்புரை செய்வதற்கு வந்து துறைகள் வாயிலாக வந்து பரிந்துரை செய்யப்பட்டு அவர்களுக்கு நிறையா விதைகளோ இல்லை தொழில்நுட்பங்களோ கிடைப்பதற்கு வந்து வகை செய்யப்படுகிறது. ஸோ அதற்காக இந்த முதல்நிலை செயல்விளக்கு திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. ஆக வேளாண் அறிவியலத்தின் குறிக்கோள்னு பார்த்தோம்னா பயிற்சிகள், அதாவது உயர் தொழில்நுட்பத்தை தாங்கிய பயிற்சிகள், அதை தொடர்ந்த வயல்வெளி சோதனை திட்டங்கள், அதை தொடர்ந்த முதல்நிலை செயல்விளக்கு திட்டங்கள், இவைகளெல்லாம் வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுகிற பொழுது விவசாயிகள் வந்து ஒரு நிச்சயிக்கப்பட்ட வருமானத்தை வந்து ஆண்டுதோறும் வந்து எடுக்கக்கூடிய வகையை இந்த வேளாண் அறிவியல் நிலையங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இதை தவிர பார்த்தோம்னா இந்த திட்டங்களில் வந்து செயல்படுத்துவதற்கு வந்து கால்நடையிலிருந்து ஒரு உதவி பேராசிரியர் பராமரிப்பில், அதே மாதிரி வேளாண்மையில் வந்து ஒரு உதவி பேராசிரியர் இருக்கிறாங்க, அதே மாதிரி மண்ணியல் ஒரு உதவி பேராசிரியர் இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து ஒருங்கிணைத்து செயல்படுத்துகிற பொழுது ஒரு கிராமத்தில் இந்த கிளஸ்டர் அப்ரோச்சுங்கிற அந்த கூட்டு முயற்சியில் வந்து விவசாயிகளை ஈடுபடுத்தி அவர்களை வந்து அந்த தொழில்நுட்பத்தை பரப்புரை செய்கிற பொழுது அவர்களுக்கு வந்து விற்பனையையும் நாங்கள் ஒருங்கிணைக்க முடிகிறது. அப்போ வந்து ஒரு கூட்டமாக ஒரு விவசாயி வந்து அந்த கிராமங்களில் வந்து ஒரே ரகத்தை போடுகிற பொழுது அதை வந்து மொத்தமாக அதை கொள்முதல் செய்து அருகில் இருக்கக்கூடிய சந்தைப்படுத்துவதற்கு வந்து ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டோ இல்லை மதுரை சென்ட்ரல் மார்க்கெட்லேயோ சிவகங்கை மாவட்டத்திலிருந்து கொண்டு போய் அவங்களுக்கு எளிதாக வியாபாரம் செய்வதற்கு கூட இது வகை செய்வதற்கு பயன்படுகிறது. இந்த வேளாண் அறிவியல் நிலையம் குன்றக்குடியானது அவங்களுக்கு சங்கங்கள் அமைக்கக்கூடியது எப்படி, அதே மாதிரி தமிழ்நாடு அரசு அந்த சங்க விதிகளின்படி 1971 சட்ட விதிகளின்படி அதை எப்படி பதிவு பண்ணணும் அப்படிங்கிற தகவலை கூட நாங்கள் சொல்லிக் கொடுத்து அவங்களை இணைத்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 விவசாய சங்கங்கள் இந்த மாவட்டத்தில் 500 விவசாயிகளை உள்ளடக்கி மிக சிறப்பாக அற்புதமாக பல பயிர்களை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் தான் வந்து நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இந்த வேளாண்மை கால்நடை தவிர மண்ணியல் துறை சார்ந்த அந்த விஞ்ஞானியுடைய பணிகள் என்ன அப்படின்னா அவர்கள் அந்த மண்ணியல் வந்து விவசாயிகளுக்கு வந்து மண் தான் வந்து விவசாயத்துக்கு அடிப்படை ஆதாரம். மண்ணின் தன்மை அறியாது செய்த விவசாயம் புண்ணின் தன்மை அறியாது செய்த சிகிச்சைக்கு சமம்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த மண்ணை வந்து மேம்படுத்தாமல் எந்த ஒரு விவசாய அணுகுமுறையுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மண்ணை வந்து எப்படிலாம் சீர்படுத்தலாம், அது கலர் மண்ணா, உவர் மண்ணா, அல்லது களிமண்ணா, மணல் சார்ந்த பரப்பா, செம்மண்ணா, கருமண்ணா, ஸோ அது மாதிரி மண்ணில் உள்ள பல வகைகளையும் வந்து விவசாயிகள் வந்து எவ்வாறு அதை எந்த மண்ணுக்கேற்ற பயிர் பருவத்துக்கேற்ற பயிருங்கிற அந்த அணுகு சரணையும் வந்து அறிவியல் பூர்வமாக வேளாண் அறிவியலத்தில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து அந்த மண்ணியல் துறை பண்ணுவோம். ஒரு சில விவசாயிகள் பார்த்திங்கன்னா எங்கள் மண்ணில் வந்து சத்துக்கள் சரியாக இல்லை, அப்போ அது அந்த சத்துக்களுக்கு என்ன சத்துக்கள் போடலாம்ங்கிற ஒரு ஐயப்பாடுகள் இருக்கிற சூழ்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி விவசாயிகளை வந்து நாங்கள் அவங்க மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிடுறோம். மண் மாதிரிகள்லாம் எடுத்து வந்துட்டு நம்ம குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் அவர்கள் வந்து மண் மாதிரிகளை பரிசோதனை செய்து மண்ணையும் தண்ணியும் பரிசோதனை செஞ்சதுக்கப்புறம் அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, என்னென்ன சத்து குறைபாடு இருக்குது, அப்போ வந்து இந்த பயிருக்கு வந்து வாழை போடுறாங்களா, இல்லாட்டி கரும்பு போடுறாங்களா, கத்திரி போடுறாங்களா, பருத்தி போடுறாங்களா, எந்த பயிர் அந்த மண்ணுக்கு சரியாக வரும், அந்த மண்ணுக்கேற்ற உரங்களை எப்படி மாற்றி அமைக்குங்கிறத அந்த பரிந்துரையும் சேர்த்து கொடுக்குறோம் நாங்கள். ஸோ வந்து இதுக்காக வந்து அங்கே எங்கள் குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தால் இயங்கி வரக்கூடிய இந்த குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஒரு நல்ல அறிவியல் பூர்வமான ஒரு மண்ணியல் ஆய்வுக்கூடம் இருக்குது. அங்கே அவர்கள் பரிசோதனை செஞ்சு அவர்களுக்கான வழிகாட்டுதல்களை இந்த வேளாண் அறிவியல் நிலையம் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுபோலவே பார்த்திங்கன்னா மனையியலில்
நிறைய விவசாயிகள் வந்து கிராமப்புறத்தில் வந்து அவங்களுக்கு வந்து வெள்ளம் அதிகமான சூழ்நிலை, வறட்சி சூழ்நிலை காலங்களில் வந்து விவசாய தொழில்கள் வந்து சில நேரம் பொய்த்து போகிற நேரத்தில் வந்து கால்நடை சார்ந்த அந்த கோழி இனங்களை வளர்ப்பதற்கான தொழில்நுட்பங்களையும் மனையியல் சார்ந்த அந்த கருத்துக்களையும் நாங்கள் கொடுத்து அவர்களுக்கு வந்து வருமானம் இல்லாத அந்த காலங்களிலே ஒரு வருமான இழப்பு ஏற்படாமல் ஒரு நிறைந்த வருமானத்தை பெறுவதற்காக இதர தொழில்களையும் இந்த வேளாண் அறிவியல் நிலையம் வந்து அவங்களுக்கு சீராக கொடுத்துட்ருக்குறோம். அதில் மனையியலில் பார்த்தோம்னா அந்த மில்லட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய சிறு குறு தானியங்கள்லேருந்து எப்படி தானிய பயிர்களை அந்த வறட்சி காலங்களில் உற்பத்தி பண்ணுறது, அதை இந்த தானிய பயிர்கள் வந்து முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சிறு குறுந்தானியங்களை வந்து எடுத்து வந்ததுக்கப்புறம் மைனர் மில்லட்ஸை அவங்களுக்கு வந்து அந்த தோல் நீக்கக்கூடிய வகை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ தோலை நீக்குவதற்கான கருவிகளை கூட இந்த குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் அவங்களுக்கு 2 கிராமங்களில் வந்து அதை நிறுவி வச்சுருக்கிறோம். அந்த விவசாயிகள் வந்து அதை பயன்படுத்தி கொண்டு அவங்க தோல் நீக்கி அந்த அரிசியை வந்து அவர்கள் சத்து மாவு தயாரிப்பதற்கோ இல்லாட்டி கஞ்சி, கூழ் அந்த மாதிரி போன்ற மதிப்பு கூட்டிய பண்டங்கள் தயார் செய்து வியாபார ரீதியில் அவங்க வெற்றி அடைவதற்கான வகைகளையும் மனையியல் துறை வழியாக இந்த குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையம் அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுதல்களை பண்ணிகிட்ருக்குறோம். இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா சோப்பு, பினாயில், கேண்டில் அப்படிங்கிற நிறைய தொழில்நுட்பங்களை பழங்கள் நிறைய உற்பத்தி பண்ணுற ஒரு விவசாயி நிறைய சந்தைப்படுத்த முடியல. அப்போ வந்து அதிலிருந்து பழங்கள்லேருந்து ஜாமோ, ஜெல்லியோ, கெச்சப்போ, காய்கறிகள்லேருந்து பழங்கள்லேருந்து எவ்வாறு இதெல்லாம் செய்யலாங்கிற அறிவியல் பூர்வமான அந்த மாதிரியும் கூடிய பயிற்சிகளை நாங்கள் வந்து செஞ்சு காமிச்சிட்ருக்குறோம். அதுலேயும் விவசாயிகள் நிறைய பயனடைஞ்சு இன்றைக்கி வந்து நல்ல லாபகரமான தொழிலிட்டு இருக்காங்க. காரைக்குடியில் கூட பார்த்தோம்னா இயற்கை உணவகங்கள்லாம் நல்லா செயல்பட்டு இருக்கிறாங்க. அந்த இயற்கை உணவகங்களுக்கு தேவையான அடிப்படை ஆதாரமான இயற்கை உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான அந்த வழிவகைகளையுமே, அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்லப்படக்கூடிய இந்த இயற்கை முறை உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவது எப்படி, மதிப்பு கூட்டுவது எப்படிங்கிற பயிற்சிகளையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்குறோம். இப்படி பல்வேறு பயிற்சிகளை வந்து இந்த வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து ஒருங்கிணைக்கிறதுனால விவசாயிகள் வந்து லாபகரமான ஒரு தொழிலாக இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலம் கற்றுக்கிட்ட வேளாண்மை, கால்நடை, மனையியல், மண்ணியல் சார்ந்த தொழில்களை எடுத்துகிட்டு போக முடியுது. அதுபோலவே நிறைய மழைக்காலங்களில் நிறைய இந்த சிவகங்கை மாவட்டத்தில் வந்து குளங்கள் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த குளங்களை பயன்படுத்தி வந்து மீன் வளர்க்குறது எப்படி, நன்னீரில் வந்து என்னென்ன மீன் வளர்க்கலாம், கட்லா, ரோகம், மிருகல் மாதிரி அந்த மீன் என்னென்ன மீன்களை வளர்க்கலாம், அது எவ்வளவு சீக்கிரமாக அதோடைய எடையை கூட்டி லாபகரமான விற்பனைக்கு ஏற்படுத்தலாங்கிற அந்த தொழில்நுட்பத்தையுமே இந்த குன்றக்குடி வேளாண் அறிவியல் நிலையத்தில் இருக்கக்கூடிய மீன்வளத்துறை வல்லுநர் பேராசிரியர்களை கொண்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுனால நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பத்திரிகைகள் வாயிலாக பதிவுகள்லாம் இருக்குது. அதாவது வேளாண்மை துறை, கால்நடை துறை, மீன்வளத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய இணைந்து வந்து அவங்க விவசாயிகளுக்கு வெற்றிகரமான தொழில்களை உருவாக்கக்கூடிய வழிமுறைகளையும் இந்த வேளாண் அறிவியல் நிலையம் வந்து தொடர்ந்து வழிகாட்டிக்கிட்டு இருக்குது. மேலும் விவரம் பெற முனைவர் எஸ். செந்தூர்குமரன் அவர்களை 094438694008 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இருபத்தி 8/4/2016 வியாழக்கிழமை அன்று பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. உயர் தொழில்நுட்பத்தில் கொய்யா சாகுபடி குறித்து விவரிக்கின்றார் விருதுநகர் மாவட்டம் சூளக்கரைமேடு வஉசி நகர் வேளாண்மையாளர் ஆர். காசிராஜன் அவர்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் சிவகங்கை மாவட்ட தோட்டக்கலைத்துறையின் செயல்பாடுகளை விளக்குகிறார் இம்மாவட்ட தோட்டக்கலைத்துறையின் துணை இயக்குனர் ஜே. ராஜேந்திரன் அவர்கள். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.